வணக்கம். இது தமிழ் அண்டத்தின் திறவுகோல். இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் தமிழர்களே. அனைத்து தமிழர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது எகிப்து மொழி ஆராய்ச்சியில் தேனீகளிடம் இருந்து விஞ்ஞானம், தமிழர்களின் வாழ்வியலோடு சேர்ந்த மதிநுட்பம். L2 கார்டினர், நாள் 20/7/2020, பதிப்பு 1.8. எனது முதல் விழியத்தை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த விழியத்தை பார்க்க தொடருங்கள். அதில் எகிப்து மொழி பற்றியும் கட்டுடைக்கும் சூத்திரம் பற்றியும் விரிவாக கூறியுள்ளேன். அந்த விழியத்தின் பெயர் தமிழ் மொழி 5000 வருடம் பழமையானதா, எகிப்து மொழி தமிழா? நாம் குறிப்பிடக்கும் சில புத்தகங்கள்: கார்டினர் சைன் லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் ஹீரோகிளிஃபிக் சைன்ஸ் பை அலன் கார்டினர், எஜிப்சியன் ஹீரோகிளிஃபிக் டிக்ஷனரி பை E.A. வேலிஸ் பட்ச், மார்க் வைகஸ் 2018 edition dictionary, The Gods of the Egyptians by E.A. வேலிஸ் பட்ச், Ancient Egyptian, A Linguistic Introduction by Antonio Loprino, Sesh Kamath, Egyptian Scribe, Phonology and Phonetic Reconstruction Project. இன்று நாம் பார்க்க இருக்கும் சித்திரை எழுத்து L2, B என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஹனி என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. கிங் ஆஃப் லோயர் ஈஜிப்ட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டுடைக்கும் சூத்திரம். குறியீடு 1 என்பது சித்திரை எழுத்து. குறியீடு 2 என்பது கார்டினர் சித்திரை எழுத்து பட்டியல் பொருள் அல்லது ஆதி எகிப்து அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொருள். குறியீடு 3 என்பது உயிர் ஒலி இல்லாத ஒலிப்பு மதிப்பு. உயிர் ஒலியோடு சேர்ந்த ஒலிப்பு மதிப்பை கண்டுபிடிக்க குறியீடு 1, குறியீடு 2 ஒளிந்திருக்கும் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வார்த்தை பெரும்பாலும் குறியீடு 3 உயிர் ஒலி இல்லாத ஒலிப்பு மதிப்போடு ஒத்து இருக்கும். கார்டினர் சித்திரை எழுத்து எண் L2. சித்திரை எழுத்து விளக்கம் தேனி, B என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேனி என்று விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொருள் கிங் ஆஃப் லோயர் ஈஜிப்ட், அதாவது கீழ்காமத்து ஏரியோட கோ என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்காமித்து ஏரி ஓடிக்கோ. இது என்ன? ஒரு சிறிய விழியம் மூலம் பார்ப்போம். ஆம், இது உறுதியாக தேனிதான். இதன் பொருள் மூலம் நாம் முன்னரே கட்டுடைத்த எகிப்தின் உண்மையான பெயர் காமத்தேரி என்பது 100% சான்றுடன் நிறுவப்பட்டுள்ளது. எகிப்தின் உண்மையான பெயர் காமத்தேரி என்று நாம் முன்னரே ஒரு விழியம் மூலம் சான்றுடன் நிறுவியுள்ளோம். அதை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள். மார்க் வைகஸ் 2018 டிக்ஷனரியில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொருள்கள்: லோயர் எஜிப்சியன்ஸ் பீ கீப்பர்ஸ், கீழ்காமத்து ஏரி இருப்பவர்கள், தேனீ வளர்ப்பவர்கள். கீழ்காமித்து எரிப்பவர்கள், தேனீ வளர்ப்பவர்கள். தேன் கூட்டின் கீழ் காமித்து எரித்து தேனை எடுப்பது, தேனீ வளர்ப்பவர்கள் செய்வது. அரசருக்கு அரசர், அரிச்ச அரக்கு அரை சார். அரக்கு அறையில் சார் இருக்கும், அது தேன் கூட்டை குறிக்கிறார்கள். கீழ்காமத்து ஏரி உள்ள அரசருக்கு மாளிகை. கீழ்காமித்து எரி உள்ள ரச அரக்கு மாளிகை. கீழ்காமித்து எரி அதன் உள் ரச அரக்கு மாளிகை இருக்கும். ரெட் கிரவுன் ஆஃப் லோயர் ஈஜிப்ட். கீழ்காமத்து ஏரிக்கு தான் சிகப்பு மகுடம். கீழ்கம்பத்து அரக்கு தேன் சேர்க்க பூ மொய்க்குதான். அரக்கு தேன் சேர்க்க பூ மொய்க்குதான் தேனி. நெட் நிகர, நக்குற, தேனை நாம் நக்குவோம்.
Keeper of the seal of the king of Lower Egypt. Keeper of the royal seal. கீழ்காமத்து ஏரி முடிமுத்திரை காப்பாளரிடம். அரச முத்திரை காப்பாளரிடம். கீழ காமித்து எரி முட்டி முட்டி அறிக பூவலர் இடம். ரசமொத்தி அறிக பூவலர் இடம். இது என்ன? இந்த தேனி அப்படி என்ன செய்கிறது? இதை நம் முன்னோர் 6000 வருடம் முன்னரே இதன் அறிவியலை அறிந்திருக்கிறார்கள். இந்த சித்திரை எழுத்தை கட்டுடைத்த பின் இதை பார்ப்போம். கெம்மிஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கெம்மிஸ் என்பது எகிப்தில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்தின் பெயரை கட்டுடைப்போம். இங்கே வலதுபுறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சித்திரை எழுத்துக்கள் படி இதன் பெயர் காலை பலகை குவித்து இணைவது. நாம் குவித்து என்ற சொல்லிற்கு முன்னரே நாம் கட்டுடைத்துள்ளோம். அந்த விடயத்தை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள். மற்ற சித்திரை எழுத்துக்களை நாம் பின்வரும் விடயங்களில் பார்ப்போம். காலை பலகை குவித்து இணைவது. காலை பாலைகளை கிடித்து நைய வைத்து. இந்த நகரத்தை பற்றிய குறிப்புகள் என்ன இருக்கிறது என்றால் அதை அப்படியே நான் படித்து விடுகிறேன். The trading tribes are likely to have gathered to these festivals for business and pleasure. வியாபாரத்திற்காக இங்கு இருக்கும் பழங்குடியினர் இங்கு கூடுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லைனன் வீவிங் அண்ட் ஸ்டோன் கட்டிங் ஆர் டன் ஹியர். துணி நெய்யும் தொழிலும் கல்லுடைக்கும் தொழிலும் இங்கு நடந்திருக்கிறது. ஆக இந்த இடம் ஒரு சந்தையாக இருக்கலாம். சந்தையில்தான் நாம் கையை குவித்து பிடித்து விலை பேசி நிர்ணயம் செய்வோம். பீ கீப்பர் ஹனி கேதரர். தேனீ வளர்ப்பு தேன் எடுப்பவர். தேனீ வளம்பூ தேன் இடிப்பு. ஆக இதன் ஒலிப்பு மதிப்பு பூ இடித்து வை, பூ இடித்து, பூ இடத்தை, பூ கண்டு இடித்து. இது பூ இடத்தை என்று குறித்திருக்கிறார்கள். இது என்னவென்று பின்னர் நாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள். சேஷ் கெமத் எஜிப்சியன் ஸ்கிரைப் ஃபெனாலஜி அண்ட் ஃபெனட்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் பூ ஜிடிச்சு பூ இடத்த இதன் ஒலிப்பு சரியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் கடந்த விடயங்களாக 4000 வருடம் முன் கட்டப்பட்ட ஒப்லிஸ்க் ஷென்சுரத் 1 இதில் இருக்கும் சித்திரை எழுத்துக்களை படித்து கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையாக இன்று நாம் பார்த்த சித்திரை எழுத்தையும் சேர்த்து படித்து விடுவோம். இறைவா இனம் காய்க்க மழிச்சு மூடி வைத்து பிடித்து குவித்து சீவி பூ இடித்து. இறைவா இனம் காய்க்க மழிச்சு மூடி வைத்து பிடித்து குவித்து சீவிடு. இதன் சித்திரை எழுத்துக்களை நாம் முன்னரே கட்டுடைத்துள்ளோம். அதை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள். ஆக இது இறைவா இனம் காய்க்க மழிச்சு மூடி வைத்து பிடித்து குவித்து சீவி பூ இடித்து. இது பனைப்பாலையை தயார் செய்வதை தான் கூறுகிறார்கள். இதன் பின்வரும் சித்திரை எழுத்துக்களை அடுத்த விடயங்களில் பார்ப்போம். ஆங்கிலத்தில் பி என்ற சொல்லின் எட்டிமாலஜியை பார்ப்போம். இந்த பி என்கிற சொல் பூ இடிப்ப என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்கிறது. ஆக இந்த பூ இடித்து என்பதுதான் தேனீக்கு பி என்று பெயர் வந்துள்ளது. இங்கே சரியாகவே கொடுத்திருக்கிறது பாருங்கள். புரோட்டோ ஜெர்மானிக்கிலும் பூகிடி என்றுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த பூ இடித்து என்பது தேனியின் பெயருக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இது என்ன? இந்த தேனி அப்படி என்ன செய்கிறது? இதை நம் முன்னோர் 6000 வருடம் முன்னரே இதன் அறிவியலை அறிந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு சிறிய விழியம் மூலம் பார்ப்போம். Honeybee workers are able to send complex messages to one another. In the wild, they sometimes nest out in the open, but mankind has persuaded them to live and store their honey in hives. The colony's heart is its queen. She is just a little bigger than her subjects and mother of them all. In spring, when food stocks are low, the workers get busy collecting nectar. They have a remarkable method of telling one another where to find the most productive flowers.
It's called the waggle dance. This returning bee has just found a new source of nectar and is going to tell others in the hive about it. First, she gathers an audience. To do that, she climbs on her sisters' backs and vibrates her abdomen. Now that she's got their attention, she begins her dance, using a code of movements that tell her fellow workers where her discovery lies. The duration of her waggle indicates the distance to the nectar source. The longer the waggle, the further the flower. And the angle at which she dances across the comb tells them the direction to the flower in relation to the sun. Her instructions are remarkably accurate and can pinpoint the location of a nectar source over 6 kilometers away. Some of her fellow workers set off immediately to find it. In one short season, the colony's workers will visit up to 500 million flowers and will make around 90 kilograms of honey. That is sufficient to sustain the whole colony through the coming winter when there is no nectar to be had. A foraging honeybee will eventually discover a new food source, such as a freshly blooming flower or artificial feeder placed by a scientist. After this visit, an interesting thing happens. Over the next few minutes, many other bees arrive at the same location. They don't travel as a group. Instead, each bee finds the food source individually. How could these bees, who held no previous knowledge of this site, suddenly know precisely where the feeder was located? Is it possible that the animals communicate amongst themselves? To answer this question, Austrian biologist Carl von Frisch devised a series of experiments in the 1940s. Researchers at Georgia Tech have reproduced von Frisch's pioneering experiments using a modern observation hive. 2 feeders are placed in different directions away from the hive. At each location, visiting honeybees are marked with a small spot of paint. A separate colour of paint is used at each station. So, when a bee returns to the hive, it can easily be determined which feeding site it visited. Before von Frisch, other scientists had observed that returning bees tended to waggle about excitedly in a figure-8 pattern before sharing the collected pollen and nectar with their hive mates. While both sets of bees perform the classic figure-8 dance, the orientation of the dances is offset between the two groups. Bees returning from one feeder perform a rotated version of the dance done by the other bees. Incredibly, the angle of rotation precisely matches the angle between the feeding stations and the hive. This must be a clue to the mystery of how the bees are able to share information about the location of food. Through further experimentation, details of the grammar of the honeybees' dance language began to emerge. Their ability to see ultraviolet and polarized light allows them to determine the location of the sun at all times. Ultraviolet light is able to penetrate thick clouds or fog. Also, as light from the sun passes through the atmosphere, it's polarized in a direction towards the sun when viewed from the Earth. Devices like polarized film, sunglasses, or honeybee eyes can detect this orientation and determine the position of the sun even while looking in the opposite direction. This gives the bees a type of solar compass, allowing them to always know the precise position of the sun in the sky. In addition to this solar compass, bees possess a finely tuned internal clock. This clock is accurate enough for the bees to constantly estimate the new position of the sun as it travels across the sky. In this way, a honeybee can know the current orientation of the sun even after spending many hours within a dark hive. They can even take into account changes in seasons or latitudes. Inside of a dark vertically oriented beehive, the natural shared reference point is gravity.
By pairing these two global constants, the bees form a simple language. Within the hive, the direction up, away from gravity, substitutes for the location of the sun. Then the angle that the bee dances compared to this up direction is the same angle a bee should fly away from the sun in order to find the target flower. So if the bee dances directly upward, other bees know that they can find flowers by flying directly towards the sun. If a bee dances 90 degrees to the left, then bees leaving the hive should fly 90 degrees to the left of the sun. A bee angling its dance towards the ground will let others know to fly directly away from the sun. As the day goes by, a bee will even use its internal clock to adjust for the movement of the sun in the sky. This lets fellow workers always know the correct direction to travel in order to find food. At Georgia Tech's Multi-Agent Robotics and Systems Laboratory, our goal is to work with scientists to automate the tracking and help understand the organization of multiple automata. By harnessing new computer vision techniques, we can more efficiently and effectively study the behavior of large colonies of living organisms. This information can help us uncover more secrets behind animal communication and lead to innovations in robotics. இந்த விடயத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த சொல்தான். கீழக்காமித்து ஏரி முட்டி முட்டி அறிக பூவளர் இடம், ரசமொத்தி அறிக பூவளர் இடம். கீழக்காமித்து ஏரி என்றால் கீழே புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் மேலே ஏறி, முட்டி முட்டி அறிக, முட்டி முட்டி அது பூ வளரும் இடத்தை மற்ற தேனீகளுக்கு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் ரசமொத்தி அறிக, ரசமொத்தி அறிக என்றால் அது தேன் எடுத்த பூவின் வாசத்தை வைத்து, மகரந்தத்தை வைத்து அந்த பூ வளர் இடத்தை அறிகிறது. அதனால்தான் இந்த ஒலிப்பு மதிப்பு பூ இடத்தை, பூ இடித்து, பூ இடத்தை தேனி மற்ற தேனீகளுக்கு கூறுகிறது. கார்ல் வான் ஃப்ரிஷ் என்பவர் 1945 வருடம் இந்த தேனீயின் இந்த செயல்பாட்டை கண்டறிந்துள்ளார். அவருக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம் முன்னோர்கள் 6000 வருடம் முன்னரே இந்த செயலை அவர்கள் மொழியில் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இதை அவர்கள் எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் என்று நமக்கு தெரியாது. இந்த தேனீ இந்த பூ இருக்கும் திசையை மற்ற தேனீகளுக்கு எப்படி தெரிவிக்கிறது என்று விழியம் மூலம் அறிந்திருப்பீர்கள். இதன் விளக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் பின்னூட்டத்தில் இடுங்கள். 1 வினாடி இந்த தேனீ அசைத்தால் அது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சமம். அதை தான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறைவாக இடை போட்டு விடாதீர்கள் நம் முன்னோர்களை. நம்மை விட ஏன் நாம் இதுவரை கண்டுபிடிக்காத தொழில்நுட்பத்தை கூட அவர்கள் உபயோகித்திருக்கலாம். இருப்பிடத்தை பகிர்ந்து கொள்ளும் விஞ்ஞானம், கூகுள் மேப் லொகேஷன் ஷேர், உயிரினங்களோடு இணைந்து எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அனைவருக்கும் பகிருங்கள். மிக்க நன்றி.